வணக்கம். வெல்கம் டு CAPFSI 2024 கிராஷ் கோர்ஸ். இந்த வீடியோல CAPFSI 2023ல டான்ஸ் ரிலேட்டடா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு கம்பைலேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7. ஸோ பூட்டியா டான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது அகைன் வந்துன்னா டான்ஸ் நான் சொன்னேன்னா டான்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல், அடுத்து வந்து ஃபோக், அடுத்து மியூசிக், அடுத்து ஃபெஸ்டிவல். ஸோ இதுல வந்து என்னன்னா பூட்டியா டான்ஸ் அகைன் இது வந்து ஒரு ஃபோக் டான்ஸ் சரிங்களா. இப்போ இதுக்கான ஸ்டேட் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ல வந்து என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டான்ஸ் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து என்னன்னா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா எக்ஸல் சீட்ல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்துன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்க. ஸோ பூட்டியா டான்ஸ் வந்து என்ன எந்த ஸ்டேட் அப்படின்னா சிக்கிமோட வந்து என்னன்னா ஃபேமஸான ஃபோக் டான்ஸ். இப்போ பூட்டியா டான்ஸ் ஃபோக் டான்ஸ் பெர்ஃபார்ம்டு இன் தி ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன சிக்கிம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ப்ளே பண்றது யாரு அப்படின்னா இந்த இதை வந்து போட்டியாவோட பீப்புள். ஸோ ட்ரைபல் தான் வந்து கொண்டாடுறாங்க. நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் மோனஸ்ட்ரியில வந்து என்னன்னா இந்த டான்ஸ் ஆடுவாங்க. மோனஸ்ட்ரி மோஸ்ட்லி வந்து புத்திசம், ஜெயினிசம் இந்த இமேஜ் மேன் ஆத்துல வச்சுங்க சரிங்களா. பூட்டியா அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு எது ஞாபகத்துல வந்துடணும் அப்படின்னா சிக்கிம் வந்து ஞாபகத்துல வந்துடணும். ஃபோக் டான்ஸ் இதெல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க 28 ஸ்டேட் இருக்குல்ல, 28 ஸ்டேட்ல மேஜரா எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்துன்னா ஃபோக் டான்ஸ் இருக்கோ அந்த டான்ஸ் தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் போட்டு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிக்கிம் அப்படின்னு வந்து போட்டுங்க. சிக்கிம்ல என்னென்னலாம் ஃபோக் டான்ஸ் வரும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா. அந்த மாதிரி வந்துன்னா ஆந்திரா, அதே மாதிரி தமிழ்நாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பண்ணிட்டே வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். Question number 8. Which dance form of Goa is also known as வந்து என்ன warrior dance சொல்றாங்கல்ல. இந்த கொஸ்டின் வந்து SSC CPO CAPFSI வந்து 2020 கேட்ட கொஸ்டின் சரிங்களா. இதை 4 ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இதை எலிமினேட் பண்ண முடியும். இப்ப லாவணி வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸ்டெனோகிராஃபர் கொஸ்டின் பார்க்கும்போது வந்து மகாராஷ்டிரா வந்து ஃபேமஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. இதன் மூலம் என்ன சொல்லலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ஆர்கனைஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு யூஸ்ஃபுல் வந்துன்னா இதுதான் சரிங்களா. உங்களால ஏதாவது ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணது வந்து இன்னொரு இடத்த யூஸ் பண்ணி எலிமினேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த ரிமைனிங் 3 இருக்கு பாத்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் மிச்சத்தை ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பேசிக்ஸ் இங்க நான் கொடுத்துருக்கேன். ரீஜனல் மியூசிக் ஆஃப் இந்தியால லாவணி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி மகாராஷ்டிரா ரிலேட்டடா வரும். பிகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசாம் ரிலேட்டடா வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன டான்ஸ் பாருங்க, ரஃபு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்ப ரஃபூஃப்லாம் வந்துன்னா ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா வரும் சரிங்களா. அதே மாதிரி வேற ஏதாவது டான்ஸ் இருந்துச்சு பாருங்களேன். ஸோ லாவணி ஏதாச்சும் பிகு வந்துன்னா பிகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அசாம் ரிலேட்டடா வரும். இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி வந்து ராஃப் வந்துன்னா ஜம்மு காஷ்மீர் ரிலேட்டடா வரும். அப்ப அதை எலிமினேட் பண்ணிட்டு வந்து கோட் மோட்னி இதுதான் வந்து வாரியர் டான்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் வந்து கோவா சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து நம்மளால வந்து என்னன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஏன்னா எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மிச்சம் இருக்கிற ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஆன்சரா இருக்க போகுது சரிங்களா. அப்ப பிகு, ரஃபு, அதே மாதிரி வந்து என்னன்னா லாவணி, இது 3 வேற வேறன்னு தெரிஞ்சுக்கேன். ரஃபு வந்து ஜம்மு காஷ்மீர், லாவணி வந்து மகாராஷ்டிரா, பிகு வந்து அஸ்ஸாமோட இது சரிங்களா ஃபோக் டான்ஸ். சரி, இதுதான் வந்து இது. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்துன்னா செகண்ட் தான் வந்துன்னா கோவாவோட வந்து வாரியர் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. விச் ஆர் த ஃபாலோயிங் டான்சஸ் பேஸ்ட் ஆன் வந்துன்னா ராஸ்லீல தீம் ஆஃப் வந்து ராதா அண்ட் கிருஷ்ணான்னு கேக்குறாங்களே. இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா சில பேர் வந்து என்ன பார்த்தோன்னே ராதா கிருஷ்ணான் இருக்கு, மேபி சவுத் இந்தியா இருக்குன்னு சொல்லிட்டு மோகினியாட்டம் இருக்கலாம், ஏன்னா கேரளா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நோவேர் வந்து என்ன ரிலேட்டட் டு மணிப்பூர் போக முடியும். ஏன்னா நார்த் ஈஸ்ட்ல வந்து ராதாகிருஷ்ணன் எல்லாம் வழிபடுவாங்களான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணுவோம். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. இது கரெக்ட் ஆன்சர் வந்து மணிப்பூரி டான்ஸ் தான். நீங்க தெரிஞ்சுக்கணும். மணிப்பூரி டான்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இது அந்த டான்ஸ் வந்து ப்ராமினன்ஸ் எப்போ வந்திருக்குன்னா வைஸ்னிசம் டைம்ல தான் வந்து மணிப்பூர் ரொம்ப எமர்ஜ் ஆயிருக்கு சரிங்களா. சோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது கிருஷ்ணா தான் வந்து சென்ட்ரல் தீம். ஓகேங்க, அந்த டான்ஸோட ஃபார்ம்ல சென்ட்ரல் தீம் கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணா வந்தாவே வந்து ராதாவோடது வந்து உள்ள வந்துருச்சுங்களா. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த டான்ஸ் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா அதாவது ராஸ்லீலா தீம் ஆஃப் ராதாகிருஷ்ணா பத்தி பேசும் அப்படின்னா மணிப்பூரி டான்ஸ். இது நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 10th கொஸ்டின் பாருங்க. சத்ரியா வாஸ் ரெகனைஸ்ட் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பை சங்கீத் நாடக அகாடமி. நம்ம ஸ்டெனோகிராஃபர்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சத்ரியா வந்து எந்த ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தான். அது கேட்டிருந்தா நம்மளும் போட்டிருக்கலாம். அவன் கேட்கறது வந்து எப்ப ரெகனைஸ் பண்ணாங்க சங்கீத் நாடக அகாடமி கேட்டுறாங்க. அப்ப சங்கீத் நாடக அகாடமி வந்து நம்மளுக்கு தெரியும் 8 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. அதே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து 9 டான்ஸ் ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இவங்க எந்த இயர்ல வந்து இது வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க. சோ இங்க கொடுத்துருக்க பாருங்களா 2000 தான் என்ன அப்படின்னா சங்கீத் நாடக அகாடமி வந்து சத்ரியா டான்ஸ் வந்து 2000 ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப உங்களோட இது என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப சத்ரியா டான்ஸ் வந்து 2000 ரெகனைஸ் பண்ணிருக்காங்கன்னா மிச்சம் 7 டான்ஸ் இருக்குல்ல, அந்த 7 டான்ஸ் எப்ப ரெகனைஸ் பண்ணாலும் ஒண்ணு வந்து நோட் பண்ணுங்க. அதுதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது சரிங்களா. 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருந்துச்சு, நான் 8மே கொடுத்துருக்கேன். சத்ரியா இருக்கு, சத்ரியா வந்து அசாம், மணிப்பூரி வந்து என்னன்னா மணிப்பூர், ஒடிஷி வந்து ஒடிசா, கதக் வந்து என்ன உத்தரப்பிரதேஷ்,
குச்சிப்புடி வந்துன்னா ஆந்திரா, பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி அண்ட் மோகினியாட்டம் வந்து கேரளா. இது எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா. சரி ஓகே, அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து 2000 தான் வந்து இந்த டான்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின் பாருங்க. இன் 2010ல வந்து கன்சிடரிங் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வேல்யூ அண்ட் வல்னரபிலிட்டி, யுனெஸ்கோ ரெகனைஸ் வந்து முடியேற்று. ஸோ ஏஜ் ஓல்டு வந்து ரிச்சுவல் டிராமா ஆஃப் டேஷ் இஸ் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் வந்து ஹியூமனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா இதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுனா டைரக்டா வந்து முடியேட்டு எது ரிலேட்டடா எந்த ஸ்டேட் ரிலேட்டடா தெரிஞ்சுன்னா அது வந்து ஈஸியா போட்டு போயிடலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இந்த இமேஜ் பாருங்களேன். இதோட இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த முடியேட்டு டான்ஸ் வந்து ஃபோக் டான்ஸ் சொல்றாங்க. ட்ராமா ஃப்ரம் எங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்றது பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். டிபிக்ஸ் பேட்டில் பட்வீன் வந்து காடஸ் வந்து காளிக்கும் அதே மாதிரி டெமன் வந்து தாரிகா. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற இந்த பேட்டில வந்து என்ன காமிக்கிற ஒரு ஃபோக் டான்ஸா வந்து முடியேட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளா சரிங்களா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து கேரளாவோடது. இது எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டே வாங்க சரிங்க. கண்டிப்பா வந்து அடுத்த எக்ஸாமுக்கு முன்னாடி டெஃபினட்டா வந்துன்னா உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரியா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 12th கொஸ்டின் பாருங்க. ஸோ துள்ளல் டான்ஸ் ஒரிஜினேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். இதுக்குமே வந்து ஃபோக் டான்ஸ் தான். இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள ஃபோக் டான்ஸை வந்து நீங்க டயராம் போட்டு வந்து நோட் பண்ணிக்கணும். எதர் நீங்க வந்து என்னன்னா உங்க ஹேண்ட் ரைட்டிங் நோட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்துன்னா நீங்க உங்களோட லேப்டாப் இல்ல போன்ல வச்சிருந்தா அதையும் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா வந்துன்னா அது எண்ட்ல வந்து உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்ப துள்ள டான்ஸ் ரிலேட்டட் என்ன அப்படின்னா கேரளாவோட இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணுல கொடுத்துட்டேன் சரிங்களா. இங்க பாருங்க, சாக்கியார் கூத்துன்னு இருக்கு. தொய்யம் தொய்யம் வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க, அதனால இது நான் கொடுத்துருக்கேன். இதையும் வந்து நோட் பண்ணிக்க தொய்யம். அதே மாதிரி இந்த ஒட்டல் துள்ளல் துள்ளல் தான் வந்து அவன் கேட்ட கொஸ்டின் சரிங்களா. அப்ப ஒட்டல் துள்ளல் வந்து என்னன்னா கேரளாவோட ஒரு ஃபோக் டான்ஸ் சரிங்களா. அடுத்து அதே மாதிரி வந்து திருவாதிகாரி களி வந்து என்னன்னா காளி, அது வந்து கைகொட்டி களி அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாமே ஃபோக் டான்ஸ். அதே மாதிரி திரையாட்டம் இருக்கு, அதே மாதிரி டஃப் மூட் இருக்கு, அதே மாதிரி மார்க்க களி இருக்கு, அதே மாதிரி வந்து என்ன திடம்பு நிருதம் இருக்கு, படையணி இருக்கு. இது எல்லாமே வந்து கேரளா ரிலேட்டடா வர வந்து என்னன்னா இதெல்லாம் பேர்லாம் பாருங்க. யாட்டம் களி இப்படி வந்தாவே வந்து என்னன்னா கேரளா ரிலேட்டடா வந்துடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. துள்ளல் அப்படின்னு வந்தேன்னா கேரளாவும் நாத்துல வச்சுக்கோங்க. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அகைன் வந்து கேரளா. இப்ப துள்ளல் டான்ஸுமே வந்து என்னன்னா கேரளா தான். இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து என்ன சோ இந்த முடியேட்டுமே வந்து என்னன்னா கேரளா தான் சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 13. விச் ஆர் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம் ட்ரேசஸ் இட் ஆரிஜின் டு த வந்து ஏன்ஷியன் டான்ஸ் வந்து சதிராட்டம். அகைன் நம்ம ஸ்டெனோகிராஃப்ல படிக்கும்போது அந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சதிராட்டம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு வந்து பரதநாட்டியம் அப்படின்னு வந்து பார்த்தோம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இது பாத்தீங்களா. ஸ்டெனோகிராஃப்ல எங்கேயோ ஒரு வந்து டான்ஸ் ரிலேட்டா படிச்ச கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா நீங்க சிஐபிஎஃப்எஸ்ஐ எழுதும் போது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஆர்கனைஸா ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பரதநாட்டியம். இதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். சதிராட்டம் இன்ட்டு வந்து பரதநாட்டியம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்ஸ் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 14. மைமட்டா இஸ் அ பாப்புலர் வந்து ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். நம்ம இது வரைக்கும் 13 கொஸ்டின் பார்த்திருந்தல. இந்த 13 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் தெரிஞ்சிருக்கும். அதாவது அவன் இது வரைக்கும் டான்ஸ் அப்படின்னாவே அவன் கேட்டுறது என்ன கேட்டிருந்தானா, எதிர் வந்து கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்டிருந்தானா. ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தோம். அதே மாதிரி ஃபோக் டான்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ்க்கு நிறைய வந்து என்னன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்ப ஃபோக் டான்ஸ்ல நீங்க நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன ஸ்டேட்னு தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப கரெக்டான மைமட்டா டான்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் திருப்பூர்னு சொல்றாங்க. இது யார் வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்ணணும், கொலையோட கம்யூனிட்டி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஃபார் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்த திரிபுரி பீப்புள் சரிங்களா. இப்ப அடிஷனல் என்னன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் திருப்புரான்னு பாத்தீங்கன்னா ஸோ கரிய பூஜா, அதே மாதிரி இந்த பிளக் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கேன். டான்ஸ் ஆஃப் திருப்பூரால வந்து மைமட்டா டான்ஸ், கொரியா டான்ஸ், அதே மாதிரி வந்து கஜோகிரி டான்ஸ், லெபாங் டான்ஸ். லெபாங் டான்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க எஸ்எஸ்சியோடது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுங்க. நேஷனல் பார்க் வந்து தெரிய தேவையில்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுங்க. கிளவுடர் வந்து என்னன்னா லெபார்ட் நேஷனல் பார்க், அதே மாதிரி வந்து ராஜ்பாரி நேஷனல் பார்க். இந்த ரெண்டு நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன்னும் திருப்பூரா சரிங்களா. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து திருப்பூரா சரி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சுதான் மட்டும் தான் நீங்க கைய வைக்கணும். ஏன்னா நீங்க சிஏபிஎஃப்எஸ் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. தெரியல அப்படின்னா கை வச்சுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ்ல போயிடும். அதுதான் தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணலாம், தெரியலையா ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது எல்லாமே சரியா. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ பரதநாட்டியம் இஸ் ட்ரெடிஷனலி பெர்ஃபார்ம்டு டு வந்து விச் டைப் ஆஃப் மியூசிக். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டான்ஸ்னு வந்தாவே வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல், அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபோக்கு, அடுத்து மியூசிக். இந்த மியூசிக் தான் நான் சொன்ன ஒன் ஆஃப் இது சரிங்களா. இந்த மியூசிக் பாருங்களேன். இப்ப பரதநாட்டியம் அப்படின்னு வந்தாவே எப்படி நான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலாம்னா பரதநாட்டியம் தமிழ்நாடு சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாவணி வந்து எது ரிலேட்டடா வரும்னா மகாராஷ்டிரா ரிலேட்டடா வரும். ஏன்னா அதோட நிறைய வாட்டி நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிரா ரிலேட்டடா வரும்னு சொல்லிட்டு. அப்ப இதை எலிமினேட் பண்ணிருங்க சரிங்களா. இது டவுட் வந்து என்னன்னா இது ஹிந்துஸ்தானியா கர்நாடகா.
பரதநாட்டியம் தமிழ்நாடு. கண்டிப்பா சவுத் இந்தியான்னு வந்தாவே கர்நாடிக் மியூசிக். அப்ப ஆன்சர் வந்து கர்நாடிக் அப்படின்னு வந்துரும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லாஜிக் வேல வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றது. அகைன் நான் சொல்லியிருந்தேன் லாவணி டான்ஸ் வந்து என்னன்னா எது ரிலேட்டடா மகாராஷ்டிரா வரும். பிகு வந்து என்ன அசாம் ரிலேட்டடா வரும். அதே மாதிரி மண்டோ வந்து கோவாவோடது. அதே மாதிரி ரஷ்யா கீத் வந்து என்ன யூபியோடது. லோட்டியா வந்து என்னன்னா ராஜஸ்தானோடது. இது ஒன்னொன்னே பார்த்து வச்சுங்க. கண்டிப்பா வந்து என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி ஓகே. இப்ப பரதநாட்டியம்ல வந்து என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இது ஜஸ்ட் பேசிக்ஸ். ஓகே. பரதநாட்டியம் வந்து என்ன எப்படி வந்து டெரைவ் பண்ணிடுவாங்க. பாரத் முனி வந்து நாட்டிய சாஸ்திரால வந்து என்னன்னா அதுல இருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்ன இங்க அபிநய தர்பணான்னு இருக்குல்ல. பை வந்து என்னன்னா நந்திகேஸ்வரா ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து என்ன பரதநாட்டியம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பாரத் முனி பத்தி கேட்டாங்க. அப்ப அகைன் வந்து இதை பத்தி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது அப்படின்னா அபிநய தர்பானா யாரு ரிட்டர்ன் பண்ண நந்திகேஸ்வரா சரிங்களா. இது மெயின் சோர்ஸ் டு ஸ்டடி வந்து பரதநாட்டியம். சரி ஓகே. இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன இதுக்கான ஆன்சர் கர்நாடிக் மியூசிக். இது நம்ம லாஜிக்கலா வந்து என்னன்னா அப்ளை பண்ணணும் ஆன்சர் பண்ணிடலாம். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 16வது கொஸ்டின் பாருங்க. வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம் இஸ் வந்து தும்ரி மியூசிக் அசோசியேட்டட். அகைன் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல், அடுத்து ஃபோக்கு, அடுத்து மியூசிக்கை டச் பண்றாங்க. அப்போ மியூசிக்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது சரிங்க. இப்ப தும்ரி மியூசிக் இருக்குல்ல எந்த டான்ஸ் இவன் எப்படி கனெக்ட் பண்றான்னு பாத்தீங்களா. கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு சரிங்களா. கிளாசிக்கல் டான்ஸோட ஒரு மியூசிக் எப்படி வந்து என்னன்னா ரெண்டும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்கிறான். ஸோ அதுதான் அந்த கொஸ்டின் சரிங்களா. இப்ப கிளாசிக்கலும் தெரிஞ்சிருக்கணும் மியூசிக். தும்ரி மியூசிக் வந்து எந்த ஸ்டேட்னு தெரிஞ்சுன்னா உங்களால வந்து ஆன்சர் பண்ண. ஏன்னா எந்த ஸ்டேட்டும் கனெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து கதக் டான்ஸ்னு சொல்றாங்க. கதக்கு தான் வந்து திம்ரி வந்து ஒரு நார்த் இந்தியனோட மோஸ்ட் பாப்புலர் வந்து லைட் கிளாசிக்கல் சாங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா டெவலப்டு இந்த டியூரிங் வந்து யாரு அப்படின்னா வஜித் அலிஷா. இவர் வஜித் அலிஷா ரொம்ப ஃபேமஸான வந்து ப்ரொமோட்டர் ஆஃப் வந்து கதக் சரிங்களா. லக்னோ ரூல் சொல்லுவாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்துன்னா இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கதக் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா வஜத் அலிஷா வந்து லக்னோட ரூல். இவர் அந்த டைம்ல வந்து கதக் டான்ஸை ப்ரொமோட் பண்ணிருப்பாரு. அப்போ வந்து தும்ரியோ அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்கு. அந்த மியூசிக் வந்து அடிஷனலா வந்து ஆடட் வித் வந்து கதக் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து என்னன்னா கதக் தான் வந்து என்ன தும்ரி மியூசிக்கோட அசோசியேட்டட் இருக்கு. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 17th கொஸ்டின் பாருங்க. மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வந்து மணிப்புரியோட கிளாசிக்கல் டான்ஸ் வந்து நோன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க கிளாசிக்கல் டான்ஸ் சுத்தி பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஏரியாக்குள்ளதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப மணிப்பூரி கிளாசிக்கல் டான்ஸ் நமக்கு தெரியும். மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல வந்து பார்த்தோம். ஸோ நம்ம கிருஷ்ணாவோட வந்து டீம் வச்சு வந்து என்னன்னா அவங்களோட டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லினா இது வந்து வைஷ்ணவி டைம்ல தான் வந்து என்ன அப்படின்னா பாப்புலர் ஆச்சு. அதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து ரிமெம்பர் பண்ணிக்கங்க சரிங்களா. சரி ஓகே. இப்போ மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வந்து மணிப்பூரோட கிளாசிக்கல் டான்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சோலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சோலோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டவோர் ஆறு வந்து சோளம். மேபி நான் ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம். பட் வந்து அதுதான் சோலோம்ஸ் அப்படின்னு ஓகேங்களா. தாண்டவோர் ஆர் சோளம் சொன்னீங்களா. இப்போ மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வந்து மணிப்பூரோட கிளாசிக்கல் டான்ஸ் என்ன சொல்லுவாங்க தாண்டவான்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து என்னன்னா சோளம்ஸ் சொல்றாங்க சரிங்களா. இதுதான் வந்து அந்த மணிப்பூர் டான்ஸோட வந்து என்னன்னா அந்த அவங்களோட பிக்சர் வந்து நான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்போதும் ஒரு பிக்சர் பார்க்கும்போது வந்து என்ன மறக்க மாட்டோம். மணிப்பூர் வந்தாவே இது ரிலேட்டடா வந்து என்ன கனெக்ட் ஆகிக்கணும் மைண்ட். அதுக்காக சொல்றேன் சரிங்களா. கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன சோளம்ஸ். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும். நீங்க மணிப்புரி டான்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட நோட்ல வந்து ஆட் பண்ணும்போது இது அப்படியே வந்து என்னன்னா சைட்ல வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இப்போ ஒரு மாஸ்குலின் ஆஸ்பெக்ட் மணிப்பூர் டான்ஸ்ல இருக்கு. அது பேர் வந்து சோளம் சொல்றாங்க. நோட் பண்ணிங்க சரிங்களா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். லாவணி இஸ் ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆஃப் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். அகைன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 வாட்டி வந்து லாவணி பத்தி பார்த்திருந்தோம். ஸோ அதன் மூலமே நம்மளால வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்டெனோகிராஃபர்லயும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து மிச்சம் இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்துருந்தோம். அப்ப லாவணி வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் இதுதான் சரிங்களா. கரெக்ட் ஆன்சர் மகாராஷ்டிரா. இது வந்து ரொம்ப ஈஸியானது. தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்றதான். லாவணி வந்துன்னா மகாராஷ்டிரா, பிகு வந்துன்னா அசாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து என்னன்னா ஒருத்தர் வச்சோம். லோட்டியே வந்து ராஜஸ்தான், மண்டோ வந்து என்னன்னா கோவா. ஸோ அதே மாதிரி வந்து வில்லுப்பாட்டு வந்து தமிழ்நாடு. ஸோ அதே மாதிரி ரஷ்யா கீட் வந்து என்ன உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி வந்து சக்தி வந்து ஜம்மு காஷ்மீர். அதே மாதிரி வந்து தஸ்கிதா ஸோ வந்து ஒடிஷாவோடது சரிங்களா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் வந்து கேட்டுருவாங்க சரிங்களா. அது நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து எலிமினேஷனை யூஸ் பண்ண முடியும். அதுக்காக சொல்றேன். கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா லாவணி டான்ஸ் ரிலேட்டட் டு வந்து மகாராஷ்டிரா. சரி ஓகே.